அண்ட் எப்படி உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் நீங்க வந்து கண்டுபிடிக்கிறீங்க? அண்ட் மற்ற இன்சூரன்ஸ் வந்து கேலக்ஸி இன்சூரன்ஸ்ன்றது எந்த அளவுக்கு மாறுபட்டு இருக்கும்? டார்கெட் ஆடியன்ஸ் சொன்னா நான் சொன்ன மாதிரி இந்தியாவில் வந்து ஒரு 40-50% பேருக்கு இன்சூரன்ஸே இல்லை. அதனால எங்க டார்கெட் வந்து ஆல் டைப்ஸ் ஆஃப் பீப்புள், அதாவது டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ், பீப்புள் ஃப்ரம் அர்பன் ஏரியாஸ், ரூரல் ஏரியாஸ் எல்லாரையுமே நாங்கள் வந்து டார்கெட் பண்ண போகிறோம். பிகாஸ் அவர் எய்ம் இஸ் டு டேக் ஹெல்த் இன்சூரன்ஸ் டு எவ்ரி ஒன். அதில் பொதுவாக வந்து முக்கியமாக ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஒரு சின்ன வயசுலயோ எடுத்துக்கணும். ஒரு 50 வயசுலயோ 60 வயசுலயோ, ஏன்னா ஆல்ரெடி அந்த டயத்தில் வந்து டிசீஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அந்த டயத்தில் போய் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கறதுக்கே தயங்குவாங்க. அதனால வந்து எங்களோட முக்கியமான அறிவுரை என்னன்னு சொன்னீங்கன்னா, ப்ளீஸ் டேக் ஹெல்த் இன்சூரன்ஸ் அட் அ வெரி யங் ஏஜ். கீப் இட் ரெனியூட் டில் ஆஸ் லாங் ஆஸ் யூ லிவ். ஏன்னா இந்த இன்சூரன்ஸ் வந்து நாங்கள் கடைசி வரைக்கும் ரெனியூவல் கொடுப்போம். அதை என்கரேஜ் பண்ணுறதுக்கு எங்களுடைய முதல் பாலிசி ப்ராமிஸ்னு ஒரு பாலிசி நாங்கள் அறிமுகப்படுத்தினோம் 2 மாதங்களுக்கு முன்னாடி. அதில் வந்து ப்ரீமியம் ப்ராமிஸ்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்திடுவோம். அதாவது பொதுவாக வந்து ஒருத்தர் பாலிசி எடுத்தாங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். ஆஸ் த பர்சன் ஏஜஸ் இஸ் ப்ரீமியம் கோஸ் அப். அது சின்ன வயசுலேயே எடுத்துக்கிட்டாங்கன்னா எதுக்கு நான் வந்து எனக்கு கிளைமும் ஒன்றும் போடலை, எதுக்கு கூட ப்ரீமியம் கொடுக்கணுங்கிற ஒரு தயக்கம் யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்கு. அதை சால்வ் பண்ணுறதுக்காக யங்ஸ்டர்ஸ் பாலிசி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க ஒன்றும் கிளைம் போடலைன்னா 55 வயசு வரைக்கும் அதே ப்ரீமியம் தான். ப்ரீமியம் ஒன்றும் இன்க்ரீஸே ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு புதுமையான ஒரு திட்டத்தையும் நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம்.